விவோல வந்து T5 Lite 5G அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை வந்து ஒரு 20,000 செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 20,000 செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தா, மேலும் இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனும் என்ன மார்க் வாங்குது, அதாவது கொடுத்துருக்க ஸ்பெக் வச்சு பார்க்கும்போது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக மாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இந்த ஃபோன் வந்து 8.35 mm திக்னஸோட 209 கிராம் வெயிட் வருது. கொஞ்சம் வெயிட்டாக இருந்த மாதிரி தெரியும். அது போக நமக்கு இதில் MIL-STD 810H அப்படிங்கிற மிலிட்டரி ஸ்டாண்டர்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லைட்டாக தண்ணி பட்டா பிரச்சனை இருக்காது. மற்றபடியாக ஃபோனோட ஃப்ரேமும் சரி, பேக் சைடும் சரி, பிளாஸ்டிக் தான். ஸோ இந்த ஃபோனோட பில் குவாலிட்டிக்கு நமக்கு 8 out of 10 மார்க் கிடைக்குது. அடுத்ததாக ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த டிஸ்பிளே ஆன் பண்ணால் விவோ வந்து நமக்கு டைம் மிஷின் கூட்டு போகிற மாதிரி 2018 கொண்டு போயிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் ஒரு 6.74 இன்ச்க்கான HD+ ரிசூவில் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 720p ரெசல்யூஷனோட வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் 1000 nits வரையும் பிரைட்னஸ் கிடைக்க சொல்கிறாங்க. இது இப்போ ரெஃப்ரெஷ் ரேட் பார்க்கும்போது 120 Hz வருது. ஸோ அட்லீஸ்ட் டிஸ்பிளேல நமக்கு வந்து ஒரு ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்திருந்தா கூட நல்லா இருக்கும். LCD கொடுத்திருந்தா கூட ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுத்துருக்கலாம். அது கொடுக்காம விட்டாங்க. ஆனால் டிஸ்பிளேக்கு இதில் 5 out of 10 மார்க் கிடைக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ப்ராசர் கொடுக்குறாங்க. ப்ராசரோட ரேங்க் என்ன அப்படிங்கிற நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக சொன்ன கேட்டீங்கன்னா, இந்த ப்ராசரில் அந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஆப்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ஓகே தான். ஆனால் கேம்ஸுக்கு செட் ஆகாது. பெரிய லெவலில் கேம்ஸ் விளாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகாது. மிட் செட்டிங் கேம்ஸ் விளாண்டாலே கஷ்டப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹெவியான கேம்ஸ் சுத்தமாக விளாட முடியாது. சிம்பிளாக சொன்ன கேட்டீங்கன்னா, ஒரு 10,000 12,000 செக்மெண்ட்லேருந்து ஒரு காலத்தில் இந்த சிப்பை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 20,000 ஃபோனில் இந்த ப்ராசர் வச்சு விற்காங்க, வேறு வழியே இல்லாமல். ஆனால் ப்ராசருக்கு இந்த ஃபோனுக்கு நமக்கு அவுட் ஆஃப் 10 மார்க் கிடைக்குது. மற்றபடியாக என்னென்ன ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படிங்கிற ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரேம் வர்சி LPDDR4 தராங்க. ஸ்டோரேஜை பற்றி மென்ஷன் பண்ணல. UFS 2.2 இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி நமக்கு வந்து வெறும் 4GB இருந்தால் இந்த ஃபோனோட ரேம் ஆரம்பிக்குது. இது போய் இந்த ஃபோனுக்கு 1 TB வரையும் மைக்ரோ ஸ்டிக் கட்கான சப்போர்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ ரேம் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4GB மினிமம் ஆரம்பிக்கிற காரணத்தால் நமக்கு வந்து இதுக்கு பெரிய லெவலில் மார்க் கொடுக்க முடியாது. ஆனால் ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜுக்கு நமக்கு வந்து 5 out of 10 மார்க் கிடைக்குது. அடுத்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Android 16 பேஸ் பண்ண ஒரிஜின் OS 6 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் அது பல விதமான ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி பிரைவேட் ஸ்பேஸும் இருக்குது. அது மூலமாக உங்களோட பர்சனல் டேட்டாஸ் வந்து பாஸ்வேர்ட் போட்டு வைக்க முடியும். ஸோ இதுமாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. கொஞ்சம் ப்ளோட்வர்ஸ் இருக்கும். அப்டேட்ஸை பொறுத்தவரை இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம். ஸோ சிம்பிளாக சொன்ன கேட்டிங்கன்னா, Android 18 வரையும் இந்த ஃபோனுக்கு அப்டேட் கிடைக்கும். அதனால் இந்த ஃபோனுக்கு அப்டேட்ஸை பொறுத்தவரையும் 8.5 out of 10 மார்க் கிடைக்குது. அடுத்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX852 அல்லது LYT505 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. மற்றபடி ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்லாம் இதில் கொடுக்கல. ஆனாலும் நமக்கு சோனி சென்சர் கொடுத்துருக்கு நல்ல விஷயம். ஓரளவு நமக்கு பிரைமரி கேமரா இருக்கிற ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கும். மற்றபடி பேருக்காக ரெண்டாவதாக ஒரு 0.08 மெகாபிக்சலுக்கான கேலக்ஸி கோருக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறா சொல்கிறாங்க. ஸோ அந்த செகண்டரி கேமரா பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட்லையுமே 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஸோ செல்ஃபி கேமராவும் அந்த அளவுக்கு நல்லா இருக்க போகிறதில்ல. ஸோ ஒரே ஒரு விஷயம், பேக் சைடில் உள்ள அந்த பிரைமரி கேமரா ஒரு நல்ல கேமரா கொடுத்தது தான். ஸோ அது சோனி சென்சர் கொடுத்த காரணத்தால் நமக்கு இந்த ஃபோனுக்கு 7 out of 10 மார்க் கிடைக்குது. அடுத்த ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்பீக்கர் தான், அதாவது மோனோ ஸ்பீக்கர் ஃபோனோட பாட்டம் சைடில் தராங்க. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால் ஆடியோஸ்க்கு இந்த ஃபோனுக்கு 6 out of 10 மார்க் கிடைக்குது. மற்றபடி இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SAN சப்போர்ட், டியூல் 4Gக்கான VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.4 மணி விஷயம் கொடுக்குறாங்க. USB Type-C போர்ட் சார்ஜிங்காக கொடுக்குறாங்க. இதில் வந்து USB 2.0 போர்ட்டாக இருக்குது. ஸோ நெட் அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு 5G கிடைக்குது. அதனால் இதுக்கு 8 out of 10 மார்க் கிடைக்குது. அடுத்த பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ பேர் வச்சு பார்த்துருப்பீங்க, ஃபோனோட பேர்லேயே இருக்குது. ஸோ அதனால் 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால 37 நிமிஷத்தில் 50% சார்ஜ் இந்த ஃபோனில் ஏறிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரி ஓரளவு டீசெண்டாக கொடுத்து சார்ஜிங் ஓரளவு நல்லா கொடுத்த காரணத்தால் நமக்கு இதுக்கு 9 out of 10 மார்க் கிடைக்குது பேட்டரிஸ்க்கு. கடைசியாக இந்த ஃபோனோட விலை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். 20,000 அப்படிங்கிற ப்ரைசிங்லேருந்து இந்த ஃபோன் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃபோனோட பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட பேட்டரிஸ் நல்லா இருக்குது. அதுவும் பில் குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. OS-ஓட அப்டேட்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. மற்றபடி பிரைமரி சென்சர் நல்ல ஓரளவு டீசென்டான கேமரா கொடுக்குறாங்க. அதே நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக் சைடில் உள்ள அந்த செகண்டரி சென்சரும் செல்ஃபி கேமரா அந்தளவு கொடுக்கல. LCD டிஸ்பிளேயும் சொதப்பிட்டாங்க, ப்ராசரும் சொதப்பிட்டாங்க, ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜும் வந்து சொதப்பியிருக்காங்க. இது மாதிரி சில சொதப்பலோட இந்த ஃபோன் வருது. ஸோ பேசிக்காக இந்த ஃபோன் யாருக்கு செட் ஆகும் கேட்டிங்கன்னா, பேசிக் யூசேஜ், அதாவது பெரிய லெவலில் ஆப்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், பிரைமரி கேமரா பேக் சீட் கேமரா மட்டும் நல்லா இருந்தால் போதும், பேட்டரி சார்ஜ் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே. மற்றபடியாக மீடியா கன்சப்ஷனு அப்போ அந்த கேமிங்க்குலாம் இது செட் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த விவோட T5 Lite 5G பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.